எல்லா பரம்பரையாக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் அக்கா இருந்தது. இது மாதிரி பரம்பரை தலைமுறையாக எங்களுக்குன்னு எழுதி வச்சிட்டாரு எம்ஜிஆர். இந்த இடத்த மீனவர்களுக்குன்னு கொடுத்துருக்காரு. அவர் தோட்டத்தை வேலை செய்யறவங்க கூட கிஞ்சி சட்டை இருந்தால் கூட கூப்பிட்டு நல்ல சட்டை கொடுப்பாரு. அந்த ஆள் சலுகை கொடுத்துருந்தார் எம்ஜிஆர். அவர் குறைய சொல்ல முடியாது யாரும். அந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து கிடைக்க கஷ்டம். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கம்மியாக இருக்கும். வெக்கப்படுறீங்களா? வயசு கம்மியாக இருக்கும். அப்பெல்லாம் பாட்டி ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கும்போது நல்ல சலுகை தான், எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. முதல்ல வந்து எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு, இறந்த நாளுக்கு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது, யாரும் செய்யறது கிடையாது. ஜெயலலிதா இறந்த நாளுக்கும் செய்யறது கிடையாது, எம்ஜிஆர் செத்த நாளுக்கும் செய்யறது கிடையாது, பிறந்த நாளுக்கும் செய்யறது கிடையாது. யாருமே மார்க்கெட்டுக்குள்ள வந்து எதுவும் செய்யறது கிடையாதுப்பா. எல்லாம் வெளியே தான் செஞ்சுக்கிறாங்க. கடைக்குள்ள வந்து யாரும் செய்யல. தயவுசெய்து அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. முதல்ல மார்க்கெட், எம்ஜிஆர் மார்க்கெட்டு, எம்ஜிஆர் மார்க்கெட் பேர் இருக்கணும், அவர் பேர் மரியாதை இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு அவரு கடையில் வச்சுதான் இன்னைக்கு நான் சம்பாதிச்சு என் புள்ளியை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க என் பசங்க. அந்த மார்க்கெட்டால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அது எந்த குறையும் கிடையாது. சென்னை சிட்டிக்குள்ள எல்லா கடைகளும் மூடி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குண்டான விளக்கங்களும் ஆட்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்க ஆட்சியை குறை சொல்கிறாங்களா இல்லை வாழ்ந்த ஆட்களை குறை சொல்கிறாங்களான்னு பாருங்கள் நீங்களே. ஒவ்வொருத்தருடைய மனவேதனை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு காலத்தில் திருவிழா மாதிரி இருந்த இந்த ஒரு மார்க்கெட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோ கடைசியாக எடுத்து போடலாம். ஆலந்தூர் அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தேடி போடுறோம். இருந்தோம்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இது ஒரு மார்க்கெட்டுவான சூழ்நிலையே இல்லை. ஏதோ சினிமா ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு செட்டு போட்ட மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லாமல் ஒரு காலத்தில் இதை நம்பி தான் சினிமா உலகமும் இருந்தது. சினிமாவில் அந்த ஒரு தலைவர் தான் முதலமைச்சராகவும் ஆகியிருக்காரு. இப்போ அவரோட மார்க்கெட்டு இப்போ இப்படி இருக்குது. இவங்களோட மனவேதனைலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான இப்போ எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லதாங்க. கடலில் மீன் வந்து ஜாதி பார்த்து வரதில்லை. அந்த மீனை சாப்பிட்றவங்க எல்லா மதத்துக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அவங்க சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எந்த அரசு முன் வந்தாலும் அதுக்கு ஆதரவு தருவாங்க.